ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பாருங்கள், சிம்கோ அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது பாருங்கள், வேலூர். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது மத்திய அரசு கீழே வர ஒரு சொசைட்டினே சொல்லாங்க சிம்கோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இதுலேயே அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிம்கோ சொசைட்டியில் என்னென்ன பண்ணுவாங்க அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தா கவர்மெண்ட் சொசைட்டி, அங்கே இருந்தாங்க வேலையை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 52 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வர எல்லா டிவிஷன்லையுமே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 52 வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 22, ஓபிசிக்கு 15, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 4, மொத்தமாக 52 வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிக்கு ஜென்ரல் கேட்டகரி 22 to 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி 22 to 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி 22 to 41 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓபிசி கீழே வந்துடுவீங்க. அதேமாரி கிளர்க்கு மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னா ஜென்ரலுக்கு 21 to 30, ஓபிசிக்கு 21 to 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க, எஸ்சிஎஸ்டி 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுதாங்க உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் மொத்தமாக 12 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எனி டிகிரி வித் மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மொதல் பதவிக்கு மட்டும். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், வித் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 7200 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 28,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ரெண்டாவது கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க 20 வேக்கன்சி. இதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது எனி டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 6,200 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க, அதிகபட்சமாக 26,200 ரூபாய் வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளர்க்கு கேட்டிருக்காங்க 10 வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணவங்க அல்லது இனி டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 5,200 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க, அதிகபட்சமாக 20,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்க போது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 10 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 5,200 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் வருஷம் மட்டும் பார்த்தா உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. 1 year முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சேலரி கொடுப்பாங்க. சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 14,000 ரூபாய் கிடைக்கும். கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் கிளர்க்குக்கு 12,000, ஆஃபீஸருக்கு 10,000 கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் மட்டும் கம்மியான சேலரி, அதுக்கப்புறம் பார்த்தா 1 year முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேலரி போக போக சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 1 year உங்களுக்கு பார்த்தா ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கும், அது ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது. இந்த 3 பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க. முதல்ல எக்ஸாம் எப்படி இருக்க போது அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்குங்க. ஜென்ரல் நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகிரி, யூஆர் கேட்டகிரி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், ஓபிசி 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி 250 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சலான் எடுக்க சொல்லியிருக்காங்க அல்லது டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க.
இந்த 2 பேங்க் இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க். எது உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த பேங்க் இருக்கோ, நியரஸ்ட்டாக உங்கள் ஊரில் இந்தியன் பேங்க் இருந்தாலும் சரி, ஆக்சிஸ் பேங்க் இருந்தாலும் சரி, அந்த பேங்க்கில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்றுத்தில் சலான் எடுத்துக்கோங்க. 500 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ சலான் காப்பி வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணுங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி டேரெக்டாகவோ போஸ்டல் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ 20/1/2026 ஈவினிங் 4:30 மணிக்குள்ளே இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ந்துருக்கணுங்க. ஸோ முன்கூட்டியே அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் அனுப்பணும் அப்படின்னா, ஜெராக்ஸ் மட்டும் அனுப்புனா போதுமானது. 10th மார்க் ஷீட் அனுப்பணும், 12th மார்க் ஷீட், ஐடி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அனுப்புங்க. அதேமாரி யூஜி பிஜிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அனுப்புங்க. ஜாதி சர்டிஃபிகேட் அனுப்பணும், ஆதார் கார்டு அனுப்பணும், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அனுப்பணும், வருமான சர்டிஃபிகேட் இருந்தால் அனுப்புங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கொடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் கிடையாது, ஒன்லி ஜெராக்ஸை மட்டும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் பண்ணவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதேமாரி வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ சரியாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, 1 envelope should contain 1 application only. ஸோ ஒரு என்வலாப்பில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் போடணும். ஈச் அப்ளிகேஷன் கேன் அப்ளை ஒன்லி 1 போஸ்ட், அதர்வைஸ் த அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும், ஒரே போஸ்ட்டில் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேன் வித்தவுட் அப்ளிகேன் காப்பி ஆஃப் பேமெண்ட், ஸோ பேமெண்ட் ரிசிப்ட் இல்லாத நீங்கள் அனுப்புகிறீங்க அப்ளிகேஷன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள், த ஃபில்டு அப்ளிகேஷன் ஷுட் பி அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தா செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணிடுங்க. ஸோ 24x10 சென்டிமீட்டர் அளவுக்கு என்வலாப் கவர் வாங்கி 55 ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஒட்டி அனுப்புங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே அனுப்பும். ஸோ தகுதி உள்ளவங்களுக்கு எக்ஸாமுக்கான கால் லெட்டர் அனுப்பும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஃபோட்டோகிராஃப் மேலே சைன் பண்ணுங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சிலபஸ் இதில் இருக்குது. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, இந்த சிலபஸை தெளிவாக ரெஃபர் பண்ணி எக்ஸாமினேஷன் நல்லா எழுத பாருங்கள். எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் நடக்குங்க. அதுக்கு எல்லாமே தயாராக இருந்துக்கோங்க. ஓகே, இதான் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோ மேலே ஒரு சைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, 4 போஸ்ட் இருக்குது, எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் நேம் என்ன, உங்களுடைய பிறந்த தேதி வித் ஏஜ் என்ன, ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு ஜெண்டர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஸோ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் என்ன, டெம்பரரி அட்ரஸ் என்ன, கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, கல்வி தகுதி என்ன, மீடியம் ஆஃப் ஸ்டடி என்ன, சொந்த நகரம் எது, குடியுரிமை என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உறுதிமொழி அப்ளிகேன் சிக்னேச்சரில் உங்கள் சிக்னேச்சரை போட்டுருங்க. பிளேஸ் டேட்டில் உங்கள் பிளேஸ் ஊர் நேமையும் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அதுக்கான தேதியும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதோட மட்டும் முதல்ல இருக்க அந்த 3 பக்கத்தை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு, இது என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்களோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஸோ அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ என்வலாப் கவர் வாங்கி மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது டிடிஓ சலான் காப்பி எடுத்து அந்த பேமெண்ட் காப்பியும் அனுப்புகிற மாரி இருக்குங்க. எல்லாமே தெளிவாக வந்து அனுப்பி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.